தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெண்களுக்கு பாலியல் தொல்லை, கம்யூனிஸ்ட் தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பெண்களுக்கு பாலியல் தொல்லை, கம்யூனிஸ்ட் தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சமீப காலமாக, கடந்த 5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை, பிரச்சனைகள், பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. பெண் குழந்தைகள் பெற்றவர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா என்று சொல்கின்ற அளவுக்கு எங்கு பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை. திமுக அரசு செயல்பாடு இல்லாத, நிர்வாக திறமையற்ற ஒரு அரசாக உள்ளது. இந்த சூழ்நிலையில் கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருவர் பாலியல் பிரச்சனையில் சிக்கி கைது செய்யப்பட்டுள்ளார். மதுர் சத்யா. இவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர். இவர் ஒரு யூடியூபர். சமூக வலைதளங்களில் பொது உடைமை கருத்துக்களை பேசி வந்தவர். அரசியல் விவாதங்களில் கலந்து கொண்டு வந்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முகமாக இருந்தார். இவர் ஒரு இளைஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது 35க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் கூறினர். பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்தனர். இதன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நீக்கப்பட்டார். காவல்துறையினர் அவரை தேடி வந்தனர். பெங்களூரில் தலைமறைவாயிருந்த மதுர் சத்யா கைது செய்யப்பட்டுள்ளார். சட்ட ரீதியாக வழக்குகளை சந்திக்கப் போவதாக அறிவித்துள்ளார். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முந்தியுள்ள அந்த கம்யூனிஸ்ட் கிடையாது. பொது உடைமை சித்தாந்தங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டன. தற்பொழுது அவர்கள் கரப்ஷனிஸ்ட் ஆகிவிட்டார்கள். கம்யூனிஸ்ட் கிடையாது, கரப்ஷனிஸ்ட் என்று சொல்கின்ற அளவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கீழ்த்தரமாக மாறிவிட்டன. அதுதான் உண்மை. திமுக ஆட்சியில் நடைபெறுகிற பாலியல் பிரச்சனைகளை குறித்து இந்த கம்யூனிஸ்டுகள் வாய் திறக்க மாட்டார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் குறித்து விஜயலட்சுமி புகார் அளித்தால் வருந்து கட்டி கொண்டு இந்த வாசுகி உள்ளிட்ட மாதர் சங்கத்தினர் காவல்துறையில் வந்து நிற்பார்கள். சமூக ஊடகங்களில் சீமானை பற்றி அவதூறாக பேசுவார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் தலைவர்களே பாலியல் தொல்லை கொடுக்கின்றனர். கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே இப்போ பெண்கள் சேர்வது கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் நிலைமை. ஆக சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மீது பாலியல் தொல்லை அதிகரித்து வருகிறது. தற்பொழுது மதுர் சத்யா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பேச்சாளர் மதுர் சத்யா கைது செய்யப்பட்டுள்ளார்.